தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 91 சங்கீதம் 13வது வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். 2 எரிகிற கொள்ளிக்கட்டுகளை போல தேவ ஜனத்துக்கு விரோதமா வருகிற ஆக இந்த 2 தீமை என்னன்னா பாலசிங்கமும் வலு சர்ப்பமும். இந்த 91ஆம் சங்கீதங்கிறது சாத்தான் எதிர்க்கிற வேத பகுதியில் ஒன்று. இந்த 91ஆம் சங்கீதம் எப்படி எதிர்க்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். அவர் 3 விதமான சோதனையை சாத்தான் வைத்தார். அதுல 2வது சோதனை என்ன வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று 91ஆம் சங்கீதத்திலே உள்ள வார்த்தையை பயன்படுத்தி இயேசுவை சோதித்தான். என்றால் அந்த 91ஆம் சங்கீதம் அவனுக்கு எவ்வளவு ஒரு எரிச்சலும் கோபமா இருந்திருக்கும் பாரு. ஆகவே சாத்தான் எதிர்க்கிற புஸ்தகங்களிலே அல்லது பகுதிகளிலே ஒன்று இந்த 91ஆம் சங்கீதம். ஏனென்றால் இந்த 91ஆம் சங்கீதம் முழுவதும் தேவ ஜனத்துக்கு கர்த்தர் வைத்த பாதுகாப்பு. என்னென்னலாம் தேவ ஜனத்துக்கு ஆபத்து இருக்கிறது. 1 3வது வசனம் வேடனுடைய கண்ணி, சாத்தானுடைய கண்ணி. அப்புறம் கொள்ளை நோய். 5-6 வசனம் பாருங்க, இரவின் பயங்கரம். 10வது வசனம் வாதை. 11-12 தடை கற்கள். அடுத்து 13வது வசனம் தான் பாலசிங்கமும் வலு சர்ப்பம். இத்தனை ஆபத்துகள் தேவ ஜனத்துக்கு இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது இந்த ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. இதை அறிந்து தான் ஆண்டவர் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வைத்தார். ஒரு பாதுகாப்பு தான் வாசிய கேட்டது போல, நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு நடந்து பாலசிங்கத்தை வலுசு மிதித்து போடுவாய். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை கொள்ளை நோய்கள், பிசாசின் தந்திரங்கள், வெள்ளிசனிகள் எது வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றார் எல்லாவற்றையும் நீ மிதித்து போடுவாய். எல்லாவற்றையும் உன் காலின் கீழே கர்த்தர் கொண்டு வருவார். எல்லா கன்னிகளுக்கு விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் காலின் கீழே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.